நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான சூரியகலா, அதுக்கப்புறம் ஹோம்மேட் எப்படி கோவா பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம எப்படி மலாய் லட்டு பண்ணலாம் எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 வீடியோவும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாவை பயன்படுத்தி நீங்கள் சூரியகலா பண்ண மாதிரி சந்திரகலாவும் பண்ணலாம். உங்கள்கிட்ட மாவு மீதி இருந்துச்சுன்னா. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், சொதன்னு இருக்காது. ஸோ இப்படி இருந்ததுன்னா 1 வீக் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், கொஞ்சம் மட்டும் சால்ட்டு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை போடலாம். கோதுமை போடும்போது நீங்கள் ரவை போட்டுக்கணும், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்வீட் செய்ய வராது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோதுமை போடும்போது கார்ன்ஃப்ளவரோ இல்லை ரவையோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகிறது தடுக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கோதுமைனா சீக்கிரமாக கலர் மாறும். அதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த கார்ன்ஃப்ளவர் ரவையெல்லாம் போடுவோம். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ கோவா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கலாம், ஒரு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சுகர் கரையணும். இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1/2 கப் பால் பவுடர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நமக்கு எவ்வளோ பால் பவுடர் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் கோவா எப்போவுமே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி வீட்லேயே பண்ணலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய். இதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சாஃப்ரான், கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கோவா மட்டுமே வச்சுக்கிறதுனாலும் ஓகே. நீங்கள் கடையில் கோவா வாங்கும்போது ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கினீங்கன்னா பவுடர் சுகரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆறிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1/2 கப் தண்ணியும் 1 கப் சுகரும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி, சாஃப்ரான், கொஞ்சம் ஃபுட் கலர் போடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். 1 கம்பி பதம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜூஸியாக கிறிஸ்பியாக வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் பிசு பதத்தில் கூட எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணலாம். எனக்கு 1/2 கம்பி பதம் வந்துடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போது நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுறேன். இது அந்த சுகர் கிறிஸ்டல் ஆகிறது தடுக்கும். ஸோ விதைகள் இல்லாமல் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படி லெமன் ஜூஸ்லேருந்து விதை விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதையும் மூடி அப்படியே வச்சிடலாம். இதுக்குள்ளே நமக்கு அந்த கோவா ரெடி ஆகிடும். நல்லா ஆறிடிச்சு பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டோ மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இதுலேயே சுகர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. இன்கேஸ் இந்த கோவா மீதி ஆகிடுச்சினாலும் நீங்கள் அதை தூக்கி போட வேணாம், மலாய் லட்டு பண்ணிக்கலாம். நல்ல உருண்டைகளாக பிடிச்சி மேலே பிஸ்தா வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும் நமக்கு. இதுலேயே நீங்கள் மில்க் பேடாகவும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். லட்டு பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு மோல்டு இருந்ததுன்னா அதில் வச்சிங்க அப்படின்னா அது பேடாகிடும். அதே சமயம் இன்னொரு ரெசிபியும் இருக்குது. இந்த கோவா மீதி ஆகிடுச்சுன்னா மலாய் ரோல் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீதி ஆகிடுச்சினாலும் இதை நம்ம தூக்கி போடணும் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்க்கு சின்னதாக தான் நம்ம உருண்டைகள் பிடிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சூரியகலா பெருசாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நான் பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சிட்றேன். ஸோ இதுதான் பின்னாடி நான் லட்டாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிராக் எல்லாம் இல்லாமல் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க.
இதே சந்திரகலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நீளமாக உருளை மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரே அளவில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது பூரி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரே ரவுண்டாக தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஸோ 2 மெத்தடில் நம்ம பண்ணலாம். நான் இப்போ காட்டுறது ஸ்வீட் ஷாப்பில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். பாருங்கள், அந்த பால்ஸை வந்து நல்லா ஷைனிங்காக நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட சூரியகலா அப்படிங்கிறது நம்ம 2 சர்க்கிளை வச்சு பண்ணுவோம். சந்திரகலா ஒரே சர்க்கிளில் ஃபில்லிங்கை வச்சுட்டு ஷேப் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம ஸ்வீட் சோமாஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஃபில்லிங்கை வச்சுட்டு ஹாஃப் சர்க்கிளாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணுவோம். இதுதான் வந்து சந்திரகலா. இதே மாவில் மீதி ஆகிடுச்சுன்னா நீங்கள் சந்திரகலாவும் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் சிரப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் திரும்ப மாவு போடுங்க. மாவு போட்டு அதே மாதிரி பேக்கிங் பவுடர்லாம் போட்டு கொஞ்சம் மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் வந்து போடலாம். சுகர் சிரப் மீதி ஆகிடுச்சுன்னா டைம் ஆக ஆக அது வந்து கிறிஸ்டல் ஆச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் சூடு பண்ணிங்கன்னா அது இலகிடும். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து பண்ணுறது ஸ்வீட் ஷாப்பில் வந்து பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் பண்ணலாம். இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு தின்னாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி சப்பாத்தி ரோலர் இருக்கும், அதில் கூட தேய்ச்சிக்கலாம். 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று கையில் வந்து நாம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அதே ஈவனாக வந்துடும். சப்பாத்தி ரோலரில் பண்ணுறது ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னர் வச்சு பண்ணுறது இன்னொரு மெத்தட். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்டஃபிங் வைக்கிறோம், கோவா வைக்கிறோம். மேலே இதே ஷேப்பில் ஈக்குவலாக இருக்கிறத பார்த்து வச்சுட்டு டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இப்படி நீங்கள் சீல் பண்ணாத பட்சத்தில் அந்த கோவா என்னாகும் அப்படின்னா ஃப்ரை ஆக ஆக வெளியே வர பார்க்கும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணணும். எட்ஜஸை வந்து திரும்ப ஃப்ளாட் ஆக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 விரல் யூஸ் பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலும் பெருவிரலையும் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அதை மடித்து விடணும், அவ்வளோதான். ஸோ அப்படி எட்ஜஸ் வந்து கடைசியாக வரும்போது அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து அதை ஒட்டி விட்டுருங்க. இவ்வளோ தான் நமக்கு சூரியகலா. இது ஒரு மெத்தட். இது நம்ம வீட்டில் போடுற மெத்தட். ஸ்வீட் ஷாப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நெகம் வச்சுட்டு பெருவிரலில் கட் பண்ணி விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து சூரியன் மாதிரியே இருக்கும். ஸோ இதே வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், சூரியகலா சந்திரகலா ஸ்வீட் ஷாப்பில் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. இப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பும் அழகாக இருக்கும், எக்ஸாக்டாக அந்த சூரியன் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஓரளவுக்கு நீங்கள் திக்காக தேய்ச்சிக்கணும். அதாவது பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சூரியகலாவாகும், நமக்கு அது நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி, உங்களுக்கு 2-3 எப்படி வந்து ஷேப் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். எட்ஜஸை ஃப்ளாட் ஆக்கிடணும், எட்ஜஸை ஒட்டி விட்டுறணும். ஆனால் மிடில் இருக்கிறத ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஒரு கிண்ண மாதிரி பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எட்ஜஸை திரும்ப தின்னாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்க்கு மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பாதுஷா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே தான். இதை ட்விஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 மினிட்ஸ் தான் ஆகும்.
நம்ம பார்க்குறதுக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா மாவு நம்ம ரெடி பண்ணோம். அதில் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் மட்டும் போடுவோம். அதாவது தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா நெய்யோ இல்லை பட்டரோ போட்டுட்டு இந்த மாவு போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுவோம். பிசைஞ்சிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு எட்ஜஸை மட்டும் இழுத்து விட்டு இது மாதிரி ஷேப் பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ற அந்த ஷேப்பெல்லாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். எண்ணெய் வந்து சூடாக இல்லாமல் இருந்ததுன்னா அது பிரிய ஆரம்பிக்கும். அதே சமயம் மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லோ மீடியம் தான் கரெக்டான அளவு. ஆயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். நமக்கு நல்லா இருக்காது. ஒரு சில ஸ்வீட்டுக்கு முறுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம். பட் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு சில ஸ்வீட்டுக்கு தான் நல்லா இருக்காது. இப்போது இதை வந்து ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணணும். அதான் நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரை ஆகும்போது கூட நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி திருப்பி போட்டு 2 பக்க சைடுமே நல்லா கலர் வரணும். கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு மட்டுமே. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணும். வெளியவும் வெந்திருக்கும் அந்த மாவு, உள்ளவும் வெந்திருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்றது தான். ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்துருவோம். அவ்வளோதான். அந்த 2-3 நிமிஷத்துலேயே அது ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை போட்டு 1 நிமிஷத்தில் கூட நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க எந்தளவுக்கு உங்களுக்கு ஜூஸியாக வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக ஜூஸியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். இன்னும் நல்ல ஜூஸியாக மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கூட சுகர் சிரப்பில் போட்டிருக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆயில் வந்து இதை அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் அப்படியே ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னு இருக்கிற ஆயில் எல்லாமே போயிடும். நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் சுகர் சிரப்பில் போடலாம். இது வந்து நல்ல சூடான சூரியக்கலா. அதை வந்து நம்ம சுகர் சிரப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும். சூடான இதை வந்து சூடானதுலேயே போட்டிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணாது, சொத சொதன்னு ஆகிடும். இது எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் குறைவான அளவில் பண்ணியிருக்கிறதுனால சுகர் சிரப்பும் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் சுகர் சிரப் மீதி ஆகும். நான் அதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சந்திரகலா கூட பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகிட்டதுனால என்னால் சந்திரகலா வந்து உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா திருப்பி போட்டு சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுகர் சிரப்லாம் வடிச்சிட்டு வைங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ 2வது பேட்சும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ அந்த நான் சூரியன் மாதிரி இருக்கும் பாருங்கள், கையில் நகத்தில் கட் பண்ணதையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினி கூட பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி வந்து மலாய் லட்டு பண்ணலான்னு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், டைம் ஆக அந்த சுகர் சிரப்பெல்லாம் வந்து சொதன்னு எதுவும் இருக்காது. உங்களுக்கு உடச்சி காட்டுற உள்ள எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய லேயர்ஸோட ஸ்டஃபிங்கோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மீதி இருக்க அந்த மிக்சரில் நம்ம லட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் லட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவுமே 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும். அதுலேயே 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது.